வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு போனர் தமிழ். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Xiaomi-யோட ஒரு ஆடியோ ப்ராடக்ட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயர்லெஸ் இயர்போன் 2C 2499க்கு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், Me True Wireless. Yeah, Me True Wireless Earphones 2C selling at rupees 2499. So boxல போட்டுருக்கிறது வந்து 3499 போட்டுருக்காங்கடா. My god. அது மட்டும் இல்லாம இதோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லணும்னா 14.2 mm பவர்ஃபுல் டைனமிக் டிரைவர் இருக்கு அப்படின்னு போட்டுருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கு. Amazing. அது மட்டும் இல்லாம 20 hours of playback time. Wow. Easy one step pairing. So வந்து அப்படி ஓபன் பண்ணாலே பேர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அது தவிர நீங்க என்ன முருங்கா மாதிரி காதுல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? அது என்னது? இதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் பேசணும்னு வச்சுக்க சம்மக்கும். ஏன்னா இதுதான் தூசி. இதுதான் அந்த தூசியா? இதுதான் அந்த தூசி. தூசி இதுதான். இந்த தூசியை பத்தி உனக்கு தெரியாது எப்படின்றது இந்த வீடியோல பாக்கலாம். சோ வயர்லெஸ் இயர்போன்ஸ் வந்து ப்ளூடூத் 5.0 சரியா, அப்புறம் 5 வாட் இன்புட் எடுத்துக்கும். சோ டைப் சி கேபிள் உள்ள இருக்கு. அப்ராக்சிமேட்டா வந்து சார்ஜிங் கேஸ்க்கு சார்ஜ் ஆகிற டைம் வந்து 1.5 hours. இயர்போன்ஸ் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 5 hours வரைக்கும் இருக்குமா. நெட் வெயிட் வந்து 48 grams போட்டிருக்காங்க. டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து வித் சார்ஜிங் கேஸோட 20 hours. இதுவும் அப்ராக்சிமேட் தான். சரி, இதுல வந்து ஒயிட் LDHC ஹைரஸ் ஆடியோ அதெல்லாம் சப்போர்ட் கிடையாது. போட்டிருக்காங்க. சோ இதனால வந்து பெரிய லாஸா? பெரிய லாஸ் ஒண்ணும் கிடையாது. ஒரு கிடையாது. வயர்லெஸ் ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணல நீங்க. இல்ல ஒரு மண்ணும் கிடையாது சொல்லுவாங்க. சோ வயர்லெஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 10 meters. சோ இதுக்குள்ள வந்து வயர்லெஸ் இயர்போன்ஸ் ஒரு பேர் இருக்கு, சார்ஜிங் கேஸ், சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா, மத்தபடி வந்து இந்த எப்படி ஓகே ஒரு USB டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா இது? யூசர் மேனுவல் ஒண்ணு இருக்கு. என்னங்க இது டப்பா? ஏதோ மோதல் டப்பா மாதிரி. ஹெட்செட் எவ்வளவு ரேட்டு? 2499. இங்க வரேன். இதெல்லாம் விடு. பைபேக் பிரைஸ் 2 பைசா கூட தேராதுன்னு போட்டிருக்காங்க. அதல்ல அங்கதான் ட்விஸ்ட். உங்களுக்கும் ஒரு படி மேல போயிட்டாங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து பைபேக் பண்றாங்க. பிளாஸ்டிக்கா? 2 பைசாக்கு இந்த பிளாஸ்டிக் எடுத்துப்பாங்க. மறக்காம 2 பைசா கூட கிடையாது. என்ன 0.02 2 பைசா தான். நீ கரெக்டா தான் சொல்லிருக்க. இல்ல அது 2 பைசா கூட கிடையாது. 1 ரூபானா 100 பைசாடா. 2 பைசா தான். நீ கரெக்டா தான் சொல்லிருக்க. நீ வேற லெவல்ரா விக்கி. இங்க பாருங்க 2.20 அப்படின்னா தான் 2 பைசா. அது 20 பைசா. கரெக்ட். 2 பைசா எடுத்துக்கிறாங்களா அந்த கவரை? சரி, எனக்கு 2 பைசா அப்ப கொடுக்க சொல்லுங்க இந்த கவரை வச்சுக்கினு. சோ இந்த கேஸ் நல்லா ஏதோ அந்த கேர்ள்ஸ்க்குலாம் அந்த மேக்கப் போடுற டச்சிங் அந்த மாதிரி இருக்குது. டச்சப் கிட். ஆமா, சோ அதான் அந்த மாதிரிதான் இருக்கு. பின்னாடி ஏதோ இன்ஃபர்மேஷன் இருந்ததுடா. பாத்தியேன்னு கொடுத்தேன்டா. இன்புட் என்ன 5 volt 1 amp கொடுத்துருக்கு. அவுட்புட் வந்து 5 volt 0.2 amp கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். மேட் இன் சைனா. அது அந்த காதுல இப்படி இருக்கு. நல்லா இருக்கு. லைட் வெயிட்டா தான் ஃபீல் ஆகுது. பெத்தையா இருக்கு. ஆமா, பாக்க ஆக்சுவலா பெருசா தான்டா இருக்கு. பட் கம்ஃபோர்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. சிரிக்காம இருங்க. சரி, ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னு பார்த்தனா, லெஃப்ட் சைடுல நீ டபுள் டேப் பண்ணனா சிரி வேக் ஆகும். இதுவே ரைட் சைடுல டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் பிளே, பாஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். ரைட்டா? போன் கால் அட்டன் பண்ணனாலும் இன்கமிங் கால்க்கு டபுள் டேப் பண்ணா கால் அட்டன் ஆகும். டபுள் டேப் பண்ணா திரும்ப கால் டெர்மினேட் பண்ண முடியும். இதெல்லாம் தான் ரைட்ல லெஃப்ட்ல. அப்போ நீ போன் கால்ஸ்க்கு எதனாலும் பண்ணலாம். பட் மியூசிக் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னும் போது டபுள் டேப் ரைட் வந்து மியூசிக் ரிலேட்டடான கண்ட்ரோல்ஸ். எப்பயுமே வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அது கூகுள் அசிஸ்டன்டா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சிரியோ, இல்லாட்டி யாருனாலும் அப்படின்னா லெஃப்ட் சைட் இயர்பட்ஸ். சோ இதெல்லாம் தான். அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக் பேர் இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு முக்கிய அம்சமும் இருக்கு இந்த பிரைஸ்க்கு. என்னது கேக்குதா? ஆமா, பாட்டு கேக்குது. எடுத்து பாரு. இந்திரிச்சு இப்ப பிளே ஆகுது. சோ ஆட்டோ பிளே பாஸ் இருக்கு. வேற லெவல். சோ 2500 ரூபாய்க்கு ஆட்டோ பிளே பாஸ் இருக்கு. அதுவும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். சோ டர்ன் ஆன் பண்றதும் ஈஸி தான். சோ ஸ்லீப் மோடு, வியரிங், இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதை தவிர பாத்தீங்கன்னா
இதுல இன்ஃபர்மேஷன்ஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லலாம். இந்த இயர்போன்ஸ்ல 2 மைக்ரோஃபோன் இருக்கு. ஓகேயா, ஒன்னு வந்து பிரைமரி மைக்ரோஃபோன் கீழே இருக்கு, செகண்டரி மைக்ரோஃபோன் மேல வச்சிருக்காங்க. அதை தவிர வந்து டச் ஏரியாவுக்கு ஒரு தனி டிசைன் மாதிரி இருக்கும் ப்ரோஸ். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அந்த ஏரியால நீங்க டேப் பண்ணீங்கனாலே செம ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த இருக்கு பாருடா, அந்த ஏரியா தான் டச் ஏரியா. சோ அடுத்து வந்து என்னன்னா, இந்த ஹெட்போன்ஸோட இம்பிடன்ஸ் வந்து 32 ஓம்டா. ஓகேயா, சோ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் USB-C AAC தான் சப்போர்ட் ஆகும்னு. கரெக்ட். சார்ஜிங் கேஸ்ல 410 mAh இருக்கு. பேட்டரி கெபாசிட்டி இயர்போன்ஸ்ல 48 mAh இருக்கு. சோ இதெல்லாம் தான் வந்து முக்கிய இன்ஃபர்மேஷன். ஹெட்செட் வந்து 4.7 கிராம்ஸ், கேஸ் வெயிட் வந்து 48 கிராம். அதுக்கப்புறம் 5 hours ஆஃப் ஸ்டாண்ட் அலோன் பிளேபேக் இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் 1.5 hours ஃபுல் சார்ஜிங் கேஸ் ஆகுது. ஆமா. சோ அதெல்லாம் இருக்கட்டும். இதுல வந்து குவிக் சார்ஜ் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் இருக்கானா? இல்ல. அதாவது 5 minutes நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் கேட்க முடியும், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இல்ல. மத்தபடி வந்து ஆடியோ கேக்குறதுக்கு எப்படி இருந்தது உனக்கு? ஆடியோ கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு இல்லையா? இது இன்டியர் டைப் கிடையாது, டிரைவர்ஸ் வேற. ஆமா. சோ நல்லா இருக்கு. ஆனா இதான் இன்டியர் டைப் இல்லாததுனால நம்ம அந்த பேஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனா பரவாயில்ல, நல்லா இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. கரெக்ட். எனக்கு வந்து எப்படி தெரியுமா தோணுது, இந்த மாதிரி டைப் ஆஃப் ஹெட்போன்ஸ்க்கு மத்தியில எப்படின்னா, இப்போ ஈவன் நீங்க OnePlus ஓட ட்ரூ வயர்லெஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இதே டைப் தான். எல்லாருமே வந்து ஏர்பாட்ஸ் காப்பி தான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லாரோட டிசைனும் இருக்கு. சோ அந்த மாதிரியான TWSல நீங்க எந்த அளவுக்கு பேஸ் எதிர்பார்க்க முடியுமோ, 5000 ரூபாய் பட்ஜெட்ல நீங்க வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஓரளவுக்கு ஃபீல் அது கொடுத்துரும். கிட்டத்தட்ட 95% ஆஃப் த ஃபீல் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். ரைட்டா? இப்படி வச்சா எப்படி இருக்கு? அப்படியே தம் அடிக்கிற மாதிரி சொல்ல எங்க ஆளு. சோ இதுதான் Mi 2C, Mi Wireless 2C, Mi True Wireless. இது வந்து Flipkartல வெறும் ஒயிட் கலர்ல மட்டும் தான் வருது. 2499 இது விக்கிறாங்க. அதுக்கப்புறம் SBIல எல்லாம் அந்த ஆஃபர் இருக்கு, 10% ஆஃபர். சோ இந்த 2499 ஒர்த்தா? 2499 இது ஒர்த் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சீரியஸா ஒர்த் மாதிரி தான் தெரியுது. எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெட்மி பட்ஸ், ரியல்மி பட்ஸ், அப்புறம் ஓப்போ என்கோ W11, சோ இந்த மாதிரியான ஹெட்செட்ஸ்க்குலாம் மத்தியில இது இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. அதோட டச் ஏரியால இருக்கக்கூடிய சென்சிட்டிவிட்டியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அதுல கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும், அது மட்டும் இல்லாம ஆடியோ அவுட்புட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இது நல்லா இருக்கு. மறுபடியும் நாங்க ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்லிக்கிறோம். போன் கால் வேணா நீ பண்ணு, அப்படியே காதுல மட்டும் வாட்சனுக்கு பண்ணுங்க. எங்க வட்டு பேபி. ஹலோ. வாட்சன், நான் இப்போ இந்த வயர்லெஸ் இயர்போன் 2C இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். தூசி. என்னோட வாய்ஸ் எப்படி கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இல்ல வேணும்ட்டு உங்க கம்பெனின்றதுனால சொல்றீங்களா, இல்ல நிஜமாலே கிளியரா இருக்கா? ஓகே, உங்க வாய்ஸ் எனக்கு கிளியரா இருக்கு. அந்த ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது கேக்குதா சைட்ல? எதுவுமே இல்லையா? ஒண்ணுமே கேட்கலையா? நாய்ஸ் கேன்சலேஷன்ரா? ஓ ரைட் 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 ரைட், சூப்பர். உங்க வாய்ஸ் எனக்கு அப்புறம் கிளியரா கேக்குது. ஓகே வாட்சன், பாப்போம், பாய். ரைட்டே. சோ வாட்சன் கூட பேசினேன். அவருக்கு வந்து என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குது, அவரோட வாய்ஸ் எனக்கு கிளியரா கேக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு சத்தமே கேட்கல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. நீங்க வந்து அதுக்கப்புறம் சொடுக்கு சத்தம் போட்டது கேக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, சோ கிளியரா இருக்கு. சரி, ஆனா கடைசியா முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். என்னன்னா, இதுல வந்து லோ லேட்டன்சி மோட் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்ட் போன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து நமக்கு நார்மலா அந்த கொஞ்சம் ஒரு சின்ன டிலே ஃபீல் ஆகும் இல்லையா? அது உங்களுக்கு யூடியூப்ல நீங்க வீடியோ பார்த்தாலும் ஃபீல் ஆகதான் செய்யும். அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. இங்க ஏதோ ஒரு LED இருக்கு. ஆமா, அது எரியும்டா. நீ கேஸ்ல வை, உனக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்க LED பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ்ல ஒரு LED இருக்கு. அது வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏறும் போதும் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சார்ஜ் போட்டீங்கன்னா இயர்பட்ஸ் இண்டிவிஜுவலா அதோட பாட்டம்ல டெயில் கிட்ட எரியும். சோ அதெல்லாம் பக்காவா இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2499 இந்த ஹெட்செட் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கூட கீழே போடுங்க. நம்ம அதை பத்தி கொஞ்சம் செக் பண்ணுவோம். நம்ம ப்ராடக்ட் கிடைக்குதோ கிடைக்கலையோ, பட் ப்ராடக்ட் பத்தி செக் பண்ணலாம். கண்டிப்பா ஏன் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, விக்னேஸ்வர், மறக்காம சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.